நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான், நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணும் வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்யூடி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எப்படி நம்ம ஜிஎஸ்டியில் அப்ளை பண்ணுறது டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்யூடி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24-25, அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எல்யூடி அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 31 மார்ச் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் பண்ணலாம். பட் 31 மார்ச் வரைக்கும் நம்ம எல்லாருமே பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நார்மலாக வரும். அதாவது ஃபார் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் இல்லை எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு இந்த எல்யூடி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப கம்பல்சரி. நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்யூடி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயருக்கு. ஸோ நீங்கள் எல்யூடி கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்யூடி எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் நான் ஒரு ஜிஎஸ்டி லாகின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் சர்வீஸ் டேப்பில் யூசர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிஸ் எல்யூடி ஃபர்னிஸ் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம எல்யூடி அப்ளை பண்ணணுமோ அது உங்களுக்கு கேட்கும். சப்போஸ் 23-24 எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் 31 மார்ச்சுக்குள்ள கூட எடுத்துக்கலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ கரண்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 அப்படின்னா அதோட ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி நம்ம எல்யூடி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எல்யூடி எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த ஃபைலை நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இதை அப்லோட் பண்ணணும் தேவையில்லை. இது வந்து நாட் அ மேனிட்டரி. ஸோ நீங்கள் போயிட்டே இருக்குன்னா ஆல்ரெடி உள்ள எக்ஸிஸ்டிங் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அந்த எக்ஸிஸ்டிங் சர்டிஃபிகேட்டை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா இங்கே அப்லோட் ஆகிடும். இது வந்து மேக்ஸிமம் 2 MB ஃபைலு. நார்மலாக நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இதே வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்தே இந்த எல்யூடி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது 2 MBக்கு கம்மியாக தான் இருக்கும். ஒன்ஸ் அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கேட்கும். இந்த 3 ஆப்ஷன் கேட்கும். அந்த 3மே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது என்ன கேட்குதுன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் பேமெண்ட் பண்ணுறீங்களா. அதே மாதிரி செக்ஷன் பி டு அப்சர்வ் ஆல் த ப்ரொவிஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ரூல்ஸ் தேர் ஆஃப்டர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். இது உங்களை அண்டர்டேக்கிங் பண்ணுறீங்களா அதுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்குது. அதாவது நீங்கள் குட்ஸோ இல்லை சர்வீஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் பண்ணுறீங்கன்னா எல்யூடி வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இந்த. ஸோ அது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் விட்னஸ் 2 விட்னஸோட டீட்டெயில் இங்கே கேட்கும். நீங்கள் இங்கே 2 விட்னஸோட டீட்டெயில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம்னு போட்டுக்கலாம், அவங்களோட ஆக்குபேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ், இவரோட தொழில் வந்து பிஸ்னஸ், அவரோட அட்ரஸ் எக்ஸாம்பிள் 250. நீங்கள் என்ன ஃப்ளோர்னா இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ளோரு, நேம் ஆஃப் த ப்ரிமிசஸ் இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் என்ட்ரி போடலாம். இல்லைன்னா உங்கள் பில்டிங் நம்பரு, என்ன ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் என்ன சிட்டி, அதை நீங்கள் போடணும். போட்டதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் தமிழ்நாடு. அடுத்து சென்னை, சிட்டி வந்து சென்னை, என்ன பின்கோடோ அந்த பின்கோடை நீங்கள் என்ட்ரி போடலாம். இது ஒரு விட்னஸ். அதே மாதிரி இன்னொரு விட்னஸை நம்ம நம்மளோட ஆக்குபேஷன் என்ன, பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், இதே மாதிரி அட்ரஸ். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ப்ரிமிசஸ்னா சப்போஸ் ஏகேபி அப்பார்ட்மெண்ட், அப்பார்ட்மெண்ட் பேர் இருக்கு, நேம் ஆஃப் த ப்ரிமிசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், சிட்டி வந்து சென்னை, தமிழ்நாடு, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை, பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை.
ஸோ நீங்கள் 2 விட்னஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸ் ஆஃப் ஃபைல் LUT எந்த பிளேஸோ அந்த பிளேஸை நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் இங்கே கீழே கேட்கும் அந்த நேம் பிரைமரி செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸை செலக்ட் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட LUT சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் வந்து சேவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் சைன் வித் DSC ஆர் EVC அது கொடுத்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணும்போது இது அகைன் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். போட்டுட்டு நீங்கள் சப்மிட் வித் EVC ஆர் DSC கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அது வந்து OTP வந்து இந்த பர்டிகுலர் டேக்ஸ் பேருக்கு போகும். ஒன்ஸ் அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட LUT வந்து சப்மிட் ஆகும். LUT சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட LUT சர்டிஃபிகேட்டை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேப்பில் போயிட்டு யூசர் சர்வீஸில் போயிட்டு வியூ சப்மிட்டட் LUT அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மை அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பீரியடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அந்த பீரியடோட டேட் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் LUT வந்து உங்களுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அப்ளை பண்ண பீரியட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தட் அந்த LUT வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த பீரியடில் வர லாஸ்ட்டாக அப்ளை பண்ணாலும் அந்த பீரியடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா will get that LUT certificate. பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்டில் அப்ளை பண்ணிட்டு டீம்ட் அப்ரூவ் இது வந்து டீம்ட் அப்ரூவ் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட LUT நம்பர். இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் அந்த LUT ஓப்பன் ஆகிடும். நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட். ஸோ இதுதான் வீடியோ. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.